பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 அந்த அதிகாரம் முடிய கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு சாப்டர். ஏன்னு சொன்னால், ஒரு தானியேல் ஒரு ராஜாவினுடைய கட்டளைக்கு மாறாக செய்கிற ஒரு காரியம், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்கிற ஒரு காரியம். இந்த வசனத்தை எடுப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னடான்னு சொன்னால், இந்த தபசு நாட்களிலே ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பது உபவாசம் மட்டும் இல்லை, எப்பவுமே நம்மளுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களாகி நம்மளுக்கு அது தெரியும். இறை வேண்டல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அதாவது அடித்தளமான ஒன்று. பேஸ் மட்டும் சொல்லுவோம், அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம மேலே போக முடியும். அப்படி தானியேல் அந்த ராஜாவை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர். ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு, இதற்கு அந்த ஆர்டர் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணாரோ, எருசலேமுடைய பலகணிகளை திறந்து ஆலயத்துக்கு நேராக முழங்கால் பாடிட்டு முன்போல ஜெபம் பண்ணுறாரு. இந்த 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 வைராக்கியம் தான் நம்மளுக்கு வேணும். என்ன இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் யார் மூலமாவது வரும். கண்டிப்பாக இந்த தபசு நாட்களிலே நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இது எல்லாவற்றையும் என்ன பண்ணோன்னா, அதையே நினச்சிட்டு நம்ம கடவுள்கிட்ட போகாமல் அதனுடைய உபத்திரங்கள் எதுக்குடான்னு சொன்னால், நம்ம கடவுள்கிட்ட சேர சேர சாத்தான் நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. கண்டிப்பாக சோதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சோதனையை சகித்த பின்பு தான் நீ பொன்னாக விளவா என்று வேத வாக்கியம் சொல்லுது. இதுலேயும் பாருங்கள், தானியேலை பிடிச்சி இது மாதிரி பண்ணிட்டான் அப்படி சொல்லி அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ராஜாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் ராஜாவுடைய முத்திரை மீற முடியாது. முத்திரை போட்டாச்சு. சிங்ககபியில் போடுறாங்க. அப்போது அந்த சிங்ககபியில் போட்ட உடனே அதிகாலை நேரத்தில் யார் தேம்ப வராங்க? ராஜா தான் ஓடி வர்றாரு. ராஜா ஒரு அழகாக கேட்குறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா? இவ்வளோ ஒரு சாட்சி இல்லை? தானியேலை குறித்து ராஜா சொல்கிற ஒரு சாட்சி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரா? அப்போ அழகாக சொல்கிறாரு தானியேல், ராஜாவே நீங்கள் வாழ்க, என் தேவன் என்ன பண்ணாங்க, காப்பாற்றிருக்கிறேன் சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. தானியேல் எடுத்துகிட்டு அடுத்த உத்தரவு வருது. என்ன உத்தரவுன்னு சொன்னால், ரொம்ப அழகான ஒரு சாட்சியை, ஒரு நல்ல ஒரு இது. தானியேலின் தெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் இல்லைன்னு சொல்லி ராஜாவே அறிக்கையிட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும். நம்முடைய உபவாசம் ஜபம் இப்படி இருக்க வேண்டும். நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். ராஜாவே சாட்சி கொடுத்தாரு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ, அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு ஜபம் நம்மளுக்கு நம்ம முன்னோக்கி எடுத்து சொல்ல